அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் உயிர்பலி சம்பவம் தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய சிபிஐ விசாரணையில் தற்போது கரூர் தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்கள். கரூர் துயர சம்பவத்தின் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பல்வேறு கட்ட விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரிவு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 4 பேரிடம் நேற்று முதல் விசாரணை மேற்கொண்ட நிலையில் நேற்று 10 மணி நேரமும் இன்று 3 மணி நேரம் விசாரணை முடிந்து அவர்கள் கிளம்பி சென்ற நிலையில் தற்போது அந்த தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீண்டும் 2 நாள் விசாரணை முடிந்து மீண்டும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இடைவெளி விட்டு மீண்டும் விசாரணைக்கு தற்போது ஆஜராகியுள்ளார். குறிப்பாக கரூர் வெளிச்சாமிபுரத்தில் 27ஆம் தேதி நடைபெற்ற அந்த தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்டணி செயல்பட்டு 41 பேர் விழுந்த அந்த தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பல்வேறு கட்டமாக அந்த பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்கள் உரிமையாளர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள், காவல்துறை என பல்வேறு கட்ட விசாரணை மேற்கொண்ட நிலையில் அந்த தாவேகாவின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரிவு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட மற்றும் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டவரிடம் சம்மன் அனுப்பப்பட்டு நேற்று காலை விசாரணைக்கு ஆஜராகி நேற்று கிட்டத்தட்ட 10 மணி நேரம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் இன்று காலை மீண்டும் 10 மணிக்கு மீண்டும் ஆஜராகி 1 மணி நேரம் வரை விசாரணை மேற்கொண்டனர். கிட்டத்தட்ட நேற்று 10 மணி நேரம், இன்று 3 மணி நேரம் என 13 மணி நேரம் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு விசாரணை முடிந்து அவர்கள் திரும்பி சென்றனர். நிர்மல்குமார் வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு சந்தேகங்கள் நாங்கள் ஆதாரங்களை அவர்களிடம் கொடுத்துள்ளோம், நாங்கள் அதை சதி செய்ய தீட்டியவர்கள் யார் என்று பெயர் முதற்கொண்டு நாங்கள் அவர்களிடம் சொல்லியுள்ளோம் என்று நாங்கள் மீண்டும் அவர்கள் அழைத்தால் நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்புக்கு தயாராக இருக்கிறோம் என்றும் செய்தியாளர்கள் சந்தித்த நிலையில் அவர்கள் விசாரணை முடிந்து சென்றனர். தற்போது மீண்டும் 1 மணி நேரம் கழித்து தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.